இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான வித்தியாசமான ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இன்னைக்கு லான்ச் ஆன ஃபோன் கிடையாது, 2021 லான்ச் ஆன ஃபோனுங்க. அன்னைக்கு லான்ச் ஆன ஃபோனை இன்னைக்கு ஏன்டா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எஸ், இது அன்னைக்கு லான்ச் ஆன ஃபோனா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ஃபோன் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்கா பெருசா இருக்கும் இல்லையா? ஆனால் இதோட யூனிக்னஸ் என்னன்னா கை கட்டுக்கமா சிறுசா கம்ஃபர்டபுளா இருக்குங்க. அதுதான் ஐபோன் 13 மினி. எஸ், இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினியா தான் இருக்கும், காம்பாக்டா இருக்கும். பைக்குள்ள வச்சிருந்தா கூட பைக்குள்ள வச்சிருக்கதே தெரியாதுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த போனோட ஸ்பெஷலான விஷயமே இந்த போனை நம்ம ஒரு ஹேண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும், ரெண்டு ஹேண்ட் தேவையே கிடையாது. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இது எக்கச்சக்கம் பேரோட ஃபேவரட் போனாவே இருந்துச்சு. ஆனா துரதிர்ஷ்டவசமா பாத்தீங்கன்னா ஐபோன் 13க்கு அப்புறம் இந்த மினி வெர்ஷனே ஐபோன் நுப்பாட்டிட்டாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. ஏன்னா இந்த ஐபோன் 13 மினி ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இதோட ரேட் வந்து 80,000 ரூபாய்க்கு வித்தாங்க. சோ 80,000 ரூபாய் போட்டு இவ்வளவு கம்மியான கான்ஃபிகரேஷன் இருக்க போன் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்ப யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதனாலேயே இந்த போனை அதுக்கு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த ஐபோன் 13 மினியை நம்ம புதுசாலாம் வாங்க முடியாது, ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்ல செகண்ட் ஹேண்டா வாங்கிக்கலாம். சப்போஸ் அப்படி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 2025ல இந்த போன் ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அத பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் மாயா, என்னோட பேர் சிவா. இது எஸ்எம் ப்ரோ டெக் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்மளுக்கு ரிவ்யூக்காக பார்த்தா இந்த போனை கொடுத்து ஹெல்ப் பண்ண அனிஸ் மொபைல் அண்ணனுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த ஐபோன் 13 மினி நீங்க வாங்கினா யோசிக்காம அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க குவாலிட்டியான ஐபோன் 13 மினி உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அதுக்காக ஐபோன் 13 மினி வேணும்னா மட்டும் தான் நீங்க கான்டாக்ட் பண்ண அவசியம் கிடையாது. டாப் பிராண்ட்ல இருக்கிற எந்த ஒரு மொபைலை நீங்க வாங்கணும் சொல்றாலும் யோசிக்காம அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணலாம். இவங்க லாஸ்ட் 13 வருஷமா பிசினஸ்ல இருக்கனால நம்ம இவங்களை நம்பி தாராளமா மொபைல் போன்ஸ் வாங்கலாம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க மொபைல் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க கடைக்கான லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது பெய்டு ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு ரிவ்யூக்காக மொபைல் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால நம்ம அனிஸ் மொபைல் நான் ப்ரோமோட் பண்றோமே தவிர நாங்க காசு வாங்கிலாம் ப்ரோமோட் பண்ணல. இந்த ஐபோன் 13 மினி பாத்தீங்கன்னா அதோட பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சின்ன போனுங்க. இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஐபோன் 13 அண்ட் ஐபோன் 16 பிளஸையும் வச்சு காட்டுறோம். அப்படி பாக்குறப்ப இது எவ்வளவு சிறுசா இருக்குன்றத நீங்களே பாத்துக்கோங்க. அதுக்காக சிறுசா இருக்குன்றதுக்காக இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஐபோன் 13ல என்ன ஸ்பெக்ஸ்ல இருக்கோ அது அப்படியே பாத்தீங்கன்னா ஐபோன் 13 மினில இருக்கு, எக்ஸப்ட் பேட்டரி மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஐபோன் 13 மினில பாத்தீங்கன்னா A15 பயோனிக் சிப் யூஸ் பண்ணிருக்காங்க. இதே சிப் தான் பாத்தீங்கன்னா ஐபோன் 14லயும் யூஸ் பண்ணிருக்காங்க, எக்ஸப்ட் ஒரே ஒரு GPU கோர் கம்மியா இருக்குங்க இதுல. அதை தவிர்த்து பார்த்தா அதே ப்ராசஸர் தான் இதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட பாடியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போனை வாங்கி நம்ம யூஸ் பண்ணல இருந்து இந்த போன் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஏன்னா இந்த போன் பாத்தீங்கன்னா கை கடக்கமா ஸ்மாலா இருக்குங்க. ஆனா இப்போ வர போன்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மண்டை அளவுக்கு பெருசா இருக்குங்க. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த 13 மினி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சோ அப்படிப்பட்ட இந்த 13 மினியோட பேக் லைன் கிளாஸ் தான், ஃப்ரண்ட் லைன் கிளாஸ் தான், நடுவுல மட்டும் பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் போட்டிருக்காங்க. அண்ட் இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 6.4 சென்டிமீட்டர், ஹைட் பாத்தீங்கன்னா 13.1 சென்டிமீட்டர், அண்ட் வெயிட் பாத்தீங்கன்னா 141 கிராமுங்க. இந்த போன்ல இந்த வெயிட் தான் பாத்தீங்கன்னா வேற லெவலுங்க. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. இதோட கம்பேர் பண்றப்ப இந்த 13 இருக்கு பாத்தீங்களா, அது 30 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப இருக்க மாடர்ன் போன்லாம் பாத்தீங்கன்னா 200 கிராம் கொண்டு வந்துறாங்க. அதோட ஒப்பிடும்போது ரொம்ப லைட் வெயிட்டுங்க. அதுக்கடுத்து இதோட போர்ட்ஸ் அண்ட் ஹோல்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இதுல தான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இந்த போன்ல பாத்தீங்கன்னா லைட்னிங் போர்ட் தான் கொடுத்திருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுக்கல. சோ நீங்க எங்கேயாச்சும் டிராவல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லைட்னிங் கேபிள கையில எடுத்துட்டே போனுங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் லைட்னிங் கேபிள் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இப்போ லேட்டஸ்டா வர ஐபோன் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொண்டு வந்துட்டாங்க. அது நல்ல விஷயம் தான். இதுல லைட்னிங் போர்ட் இருக்குது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். அதுக்கடுத்து பாட்டம்ல ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, மைக்ரோஃபோன் இருக்கு. அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு வந்து அப்படின்னா சிம் கார்டு ட்ரே இருக்கு, வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு, அண்ட் சைலன்ஸ் ஸ்விட்ச் இருக்குங்க. இதுவும் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டோட கம்பேர் பண்றப்போ ஒரு சின்ன டவுன் கிரேட் தான். ஆனா இப்போ வர மாடர்ன் ஐபோன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஆக்ஷன் பட்டனா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா சைலன்ட் அண்ட் ரிங்குக்கு மட்டும் தான் இதை ஸ்விட்ச் பண்ணிக்கவே முடியும். அப்படியே ரைட் சைடு வந்து அப்படின்னா பவர் பட்டன் இருக்கு, பின்னாடி போனோம் அப்படின்னா 2 கேமரா, ஃபிளாஷ் அண்ட் மைக்ரோஃபோன் இருக்குங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த மினி ஐபோனுக்கு பாத்தீங்கன்னா IP68 ரேட்டிங் இருக்கு. சோ நம்ம டஸ்ட் அண்ட் வாட்டர் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப் டு 6 ஃபீட் வரைக்கும் இந்த போனை நம்ம தண்ணிக்குள்ள முக்கி எடுத்து கூட வீடியோ போட்டோ கூட எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான போன். அடுத்து நம்ம டிஸ்ப்ளே சைடு போனோம்னு வச்சுங்களேன், இதுல 5.4 இன்ச் சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது ஆப்பிளோட யூனிக்கான டிஸ்ப்ளே. அதை நம்மளால பார்க்கறப்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இதுல HDR10 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க, டால்பி விஷனும் கொடுத்திருக்காங்க. சோ அதனால நீங்க மல்டிமீடியா யூசேஜ்க்காக வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது மேக்ஸிமம் வீடியோ பார்க்கிறதுக்காக மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா உண்மையிலேயே இது செம்மையான போன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா HDR10 டால்பி விஷன் இருக்குல்ல, அதனால கலர் ரிச்னஸ், ஷார்ப்னஸ் எல்லாமே வேற லெவல்ல தூக்கலாம் இந்த போன்ல தெரியும். அந்த டிஸ்ப்ளேவோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா Full HD Plus தாங்க, 2K டிஸ்ப்ளேலாம் கிடையாது. அதுக்காக வீடியோவோட குவாலிட்டி எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதுங்க. நீங்க வீடியோ பார்க்கறப்ப செம்ம குவாலிட்டியா தான் தெரியும். ஏன்னா இதோட டென்சிட்டி பாத்தீங்கன்னா 476 ppi கொடுத்திருக்காங்க. சோ அதனாலயே பாத்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் தூக்கலா தாங்க தெரியும். அடுத்து டிஸ்ப்ளேக்கு பாத்தீங்கன்னா செராமிக் சீல்டு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர் தாங்க. அடுத்து நம்ம பிரைட்னஸ் சைடு போனோம் அப்படின்னா HBM அதாவது ஹை பிரைட்னஸ் மோட் பாத்தீங்கன்னா 800 nits தான் கொடுத்திருக்காங்க. இத கேக்குறப்ப கம்மியா தெரியும், ஆனா யூஸ் பண்ணி பார்க்கறப்ப அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் டிஃபரன்ஸ் தெரியாது. நீங்க அடிக்கிற உச்சி வெயில்ல போய் போனணும்ன்றப்ப தான் அதோட வித்தியாசம் தெரியுமே தவிர
ஓரளவுக்கு வெயில் அடிக்கிற இடத்துல நிழல்ல போய் நின்று பார்த்தாலும் டிஸ்ப்ளே நல்லா தெளிவா தெரியுது. வீட்டுக்குள்ள நின்று நோண்டுறப்ப செம்ம பிரைட்டாவே தெரியுதுங்க. அதுக்காக இதுல தான் 800 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்களான்னு கேட்டா இப்போ வந்து 16e மாடல் இருக்கு பாத்தீங்களா, அதுலயுமே 800 nits பிரைட்னஸ் தாங்க கொடுத்திருக்காங்க. அதோட ஒப்பிடும்போது இது சூப்பர் தாங்க. அடுத்து லோக்கல் பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1200 nits கொடுத்திருக்காங்க. அதனால யூடியூப்ல நீங்க HDR வீடியோலாம் பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் தூக்கலாவே தெரியும். அடுத்து ரெஃப்ரெஷ் ரேட் சைடு வந்தோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வர மாடர்ன் போன்லாம் பாத்தீங்கன்னா 120 Hz கொடுக்குறாங்க. ஆனா இருந்தாலும் ஐபோன் இப்போ வர போன்லயும் 120 Hz கொடுக்குறாங்க கேட்டா அதுவும் கிடையாதுங்க. ஏன்னா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 16+ மாடல் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே பாத்தீங்கன்னா 60 Hz தாங்க கொடுக்குறாங்க. ஆனா உண்மையா ரியாலிட்டியா சொல்லணும் அப்படின்னா நீங்க 120 Hz டிஸ்ப்ளே யூஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னா 60 Hzல பெருசா வித்தியாசம்லாம் தெரியாது. சோ இந்த 60 Hz அப்படின்ற ரெஃப்ரெஷ் ரேட் நம்பர் கம்மியா இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்க்கறப்ப அந்த அளவுக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது அப்படினா சொல்லியானோ. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னா இதுல A15 பயோனிக் சிப் யூஸ் பண்ணிருக்காங்க. இதே தாங்க ஐபோன் 13ல யூஸ் பண்ணிருக்காங்க, ஐபோன் 14ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஐபோன் 14ல பாத்தீங்கன்னா ஜிபில மட்டும் 1 கோர் அதிகமா இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா ஐபோன் 14ல கொஞ்சம் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும், இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். கம்மியா இருக்குன்றதுக்காக மொக்கையால இருக்காதுங்க. நாங்களும் கேம்லாம் விளையாண்டு பார்த்தோம், ஃபிளாலெஸ்ஸா ஸ்மூத்தா தாங்க இருந்துச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, A15 பயோனிக் சிப் யூஸ் பண்ணிக்கிறனால ரெகுலர் டாஸ்க்லாம் பண்ணும்போது ஸ்மூத்தா ஃபாஸ்டா தாங்க இருக்கும். ஏன் வீடியோ எடிட்டிங் பண்ணா கூட ஸ்மூத்தா தான் இருக்கும், ரொம்பலாம் ஹேங் ஆகவே ஆகாது. ஆனா என்னதான் A15 பயோனிக் சிப் யூஸ் பண்ணிருக்கனால இது நல்லா ஃபாஸ்டா இருக்கிற போன் மாதிரி இருந்தாலும் இதுல 4GB RAM மட்டும் தான் கொடுக்குறாங்க. சோ 4GB RAM இருக்கனால நம்மளால மல்டி டாஸ்கிங் ரொம்ப பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்பலாம் பண்ண முடியாதுங்க. சோ நீங்க மல்டி டாஸ்கிங் அளவுக்கு அதிகமா பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மினி உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். ஏன்னா 4GB RAM தானே. சோ நீங்க மல்டிபிளா பேர்ல எக்கச்சக்கமான ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஸ்லோனஸ் உங்களால ஃபீல் பண்ணவே முடியும். ஏன் மல்டிபிளா எக்கச்சக்கமான ஆப் ஓபன் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஓல்டா ஓபன் பண்ண அந்த ஆப் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அது இருந்த அதே பேஜ்ல இல்லாம ரீலோட் ஆகி மறுபடியும் வரதாங்க செய்யும். சோ அந்த பிரச்சனை 13 மினில இருக்கதா செய்யும். அடுத்து நம்ம பேட்டரி சைடு வந்து அப்படின்னா இந்த மினில இருக்கிற பெரிய பிரச்சனையே பேட்டரி தாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல சின்ன பேட்டரி தான் வச்சிருக்காங்க. அதோட mAh பார்த்தா வெறும் 2438 mAh தாங்க. சோ நீங்க அளவுக்கு அதிகமா போனை யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, சோஷியல் மீடியால ப்ரௌஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, இல்லாட்டினா போட்டோ அளவுக்கு அதிகமா எடுத்துட்டே இருப்பீங்க, இல்லாட்டினா கேம் அளவுக்கு அதிகமா விளையாடுவீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா பவர் பேங்கை கையில வச்சுட்டே இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா ரொம்ப வேகமாவே சார்ஜ் டொபக்குன்னு கீழே இறங்கிடும். அப்புறம் நம்ம திருப்பி சார்ஜ் போட்டு தாங்க ஆகணும். அடுத்து வயர்லெஸ் சார்ஜ் பக்கம் வந்தோம்னா இதுல 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் சேஃபும் இருக்குங்க. சோ இதனால நீங்க வயர்லெஸ் சார்ஜும் பண்ணிக்க முடியும். அதுக்காக ரொம்ப ஃபாஸ்டா இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த போனை புதுசாலாம் வாங்க முடியாது, செகண்ட் ஹேண்டா தான் வாங்கி ஆகணும். அப்படி வாங்குனீங்க அப்படின்னா பேட்டரி ஹெல்த்தை செக் பண்ணிட்டு வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இந்த போனோட பேட்டரி பாத்தீங்கன்னா 2438 mAh தான். அப்படி இருக்கப்ப பேட்டரி ஹெல்த்தை செக் பண்ணாம வாங்கிட்டு அது லோவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஃபாஸ்டாவே ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப பார்த்தாலும் சார்ஜ் போட்டுட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அது வந்து உங்களுக்கு பெரிய தலைவலியாவே மாறிடுங்க. அடுத்து நம்ம கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா மினில 3 கேமரா கொடுக்குறாங்க. பேக் சைடு 2, ஃப்ரண்ட்ல 1, பேக் சைடு இருக்க 2ல 1 வைடு, இன்னொன்னு அல்ட்ரா வைடு, ஃப்ரண்ட்ல இருக்குது செல்ஃபி கேமரா. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சாலும் இந்த 3 கேமராவும் ஒரே மெகா பிக்சல் தான், மூணுமே 12 மெகா பிக்சல் தாங்க. ஆனா என்னத்த தான் 12 மெகா பிக்சல் இருந்தாலும் இதுல எடுக்கிற போட்டோ அண்ட் வீடியோ குவாலிட்டி உண்மையிலேயே வேற லெவல் தாங்க. அதாவது 13க்கு முன்னாடி இருக்க மாடலோட கம்பேர் பண்றப்போ உண்மையிலேயே இதோட குவாலிட்டி வேற லெவல் தான். இப்ப இருக்கிற 16 மாடலோட எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப இருக்க அட்வான்ஸ்டு வெர்ஷன் இல்லையா, சோ அது ஆட்டோமேட்டிக்கா டைனமிக் ரேஞ்ச்ல இருந்து ஷார்ப்னஸ்ல இருந்து பிரைட்னஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. ஆனா என்னத்த தான் இருந்தாலும் இது 2021ல வந்த மாடல் இல்லையா, சோ இதை வச்சு நம்ம போட்டோ எடுத்து பார்த்தாலுமே இதோட குவாலிட்டி உண்மையிலேயே டாப் நாச்சா தாங்க இருக்கு. என்ன கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியா இருக்கு, கொஞ்சம் பிளரியா இருக்க மாதிரி போட்டோ தெரியும். இருந்தாலும் டே டு டே லைஃப்ல ரெகுலரா போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே இது வேற லெவல் தாங்க. அடுத்து வீடியோ சைடு வந்தோம் அப்படின்னா ஐபோனை இது வரைக்கும் யாராலையும் அடிச்சுக்க முடியாத விஷயமே இந்த வீடியோ தாங்க. ஏன்னா இது 2021ல வந்த மாடலா இருந்தாலும் பேக் கேமராலையும் சரி ஃப்ரண்ட் கேமராலையும் சரி ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா 4K 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். அதோட குவாலிட்டி சொல்லவே தேவையில்ல, உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குங்க. சோ வீடியோல சொல்லணும்னா இது மினி கிடையாதுங்க, இது பீஸ்ட்ங்க. அதுக்கடுத்து இதுல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ லைட்டா ஷேக் பண்ணி எடுத்தாலும் நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டெபிலைஸ்டா தான் தெரியும். அடுத்து ஐபோன் 16லேயே இல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு, அதுதான் சினிமாட்டிக் மோடு. எஸ், நம்ம வீடியோ எடுக்கிறப்ப சினிமாட்டிக் மோட்ல எடுப்போம் பாத்தீங்களா, அது 16ல கிடையாது. ஆனா இந்த 2021ல வந்த 13 மினில அந்த சினிமாட்டிக் மோட் இருக்குங்க. ஆனா அதுல 4K ல வீடியோ எடுக்க முடியாது. இருந்தாலும் 1080p ல எடுக்கிறப்ப அதோட குவாலிட்டி உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குங்க. பேக்ரவுண்ட் செப்பரேஷன், பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே செம்மையா இருக்குங்க. அடுத்து போட்டோகிராஃபி ஸ்டைல் சைடு வந்தோம் அப்படின்னா இதுல ரெகுலர் போட்டோகிராஃபி ஸ்டைல் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஆனா 16 லேட்டஸ்ட் 16 மாடல்ல இருக்கிற அட்வான்ஸ்டு ஸ்டைல் இருக்கு பாத்தீங்கன்னா அது அவைலபிளா இருக்காதுங்க. அது 16E கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இதுல இல்லாம இருக்கிறது ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ்லாம் இருக்காது, அது நெக்லிஜிபிள் தாங்க. அது சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா என்னதான் இந்த போன் 2021ல ரிலீஸ் ஆயிருந்தாலும் இப்போ லேட்டஸ்டா இருக்க iOS 18.3 சாஃப்ட்வேர் வரைக்கும் இதுல அப்டேட் பண்ண முடியுங்க. சோ அந்த விஷயத்துல ஆப்பிள் அடிச்சுக்கவே முடியாது, சாஃப்ட்வேர் அப்டேட் சூப்பரா கொடுப்பாங்க. அடுத்து 2025ல இந்த போன் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரே விஷயம் அப்படின்னா அது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான். ஏன்னா இப்போ வர ஆண்ட்ராய்டு போன்லயே
பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏக்கா ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இதை யோசிச்சு தான் ஆகணும். இருந்தாலும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகிற மாடர்ன் ஐபோனை பயங்கரமா இம்பாக்ட் பண்ணிருக்கான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அது இருந்து இல்லாத மாதிரி தான் 16 சீரிஸ் வரைக்குமே இருக்கு. அதுல ஏன் மாடல்ல பார்த்தா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனா சிவா ப்ரோ மாடல் இருக்கு பாத்தீங்கன்னா, போன் இருக்கு பாத்தீங்களா, அந்த போன்ல இது வரைக்கும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இன்ஸ்டாலே பண்ணலைங்க. ஏன்னா ரீஜன் இந்தியான்னு வச்சோம்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எனேபிளே ஆகாது. அமெரிக்கானு மாத்தினாதான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸே எனேபிள் ஆகுதுங்க. அப்படி பார்க்கறப்போ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக இந்த போனை நம்ம நெக்லெக்ட் பண்ணணுமான்னு கேட்டா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க. இந்த போன் பெஸ்ட் தாங்க. அதை தாண்டி ஏஐ தான் உங்களுடைய கன்சிடரேஷனா இருந்துச்சு அப்படின்னா ஜெமினி, சாட்ஜிபிடி மாதிரியான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அடுத்து மல்டிமீடியா சைடு வந்தோம் அப்படின்னா இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அது மேலே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, கீழே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆனா என்னதான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு சவுண்டா கேக்குதான்னு கேட்டா லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதே நேரத்துல பேஸும் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. இருந்தாலும் ரெகுலர் யூசேஜுக்கு நீங்க நார்மலா வீடியோ பார்க்கிறதுக்கு நல்ல ஒர்த்தான போன் தாங்க. அடுத்து நம்ம கனெக்டிவிட்டி சைடு வந்தோம் அப்படின்னா இதுல 5G சப்போர்ட் இருக்கு. 2021 ரிலீஸ் ஆன மாடலா இருந்தாலும் லேட்டஸ்ட் 5G சிம் போட்டு இதுல நம்மளால 5G அனுபவிச்சுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, Wi-Fi 6 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.0 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லாட்டியும் ஓரளவுக்கு நல்ல கனெக்டிவிட்டி தாங்க. சரி, அதெல்லாம் ஓகேடா. 2025ல அந்த ஐபோன் 13 மினியை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன போன் வாங்க ரொம்ப ஆசையா இருக்கு, கை கடக்கமான போனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை தாராளமா வாங்கலாம். அதுலயும் முக்கியமா லைட் வெயிட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை கண்டிப்பா வாங்கலாங்க. எனக்கு ஏஐ ஃபீச்சர்லாம் ரொம்ப பெருசாலாம் தேவையே கிடையாது. லைட் யூஸ் இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணணும், அதே நேரத்தில் மல்டிமீடியா நல்லா பார்க்கணும் அப்படின்னா இதுல A15 பைனிங் சிப் யூஸ் பண்ணீங்கனால நீங்க யோசிக்காம வாங்கலாம். அதுக்கடுத்து கேமராக்காக இந்த போன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன 16E மாடலே பாத்தீங்கன்னா ஒரு கேமரா தான் இருக்கு. ஆனா இதுல 2 கேமரா இருக்குங்க. அதாவது இதுல அல்ட்ரா வைட் கேமராவே இருக்கு. சோ ஒயில்ல நீங்க நல்லா வீடியோ போட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் சினிமாட்டிக் வீடியோ மோட் ஆப்ஷனும் இதுல அவைலபிளா இருக்கு. 16E கிடையாதுங்க. சோ அந்த ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா இத தாராளமா வாங்கலாம். அதுக்கடுத்து முக்கியமான இது 2021ல ரிலீஸ் ஆன மாடல்னால இப்போ நமக்கு செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறப்ப ரொம்ப ரேட் கம்மியா கிடைக்கும். அதாவது ஆஃப் த பிரைஸ் கம்மியா தான் கிடைக்கும். சோ இந்த பிரைஸோட கம்பேர் பண்றப்போ 14, 15 மாடலோட இது கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். அதே நேரத்தில் அதுல இருக்கிற மேக்ஸிமம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுல அவைலபிளாவும் இருக்கும். சோ அதனாலே காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கணும், அதே நேரத்தில் நல்ல குவாலிட்டியாவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த போன் சைடு போலாம். ஏன்னா இதுல செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு, பேக் சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. சரி, எதுக்காக இதை வாங்கலாம்னு பார்த்துட்டோம். அடுத்து இது எதுக்காக வாங்கணும்னு யோசிக்க வைக்கிற சில விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா. அதுல ஃபர்ஸ்ட் விஷயமே பேட்டரி தாங்க. என்னோட பேட்டரி ரொம்ப சிறுசுனால வேகமாவே ட்ரெயின் ஆகும், அதுவே பெரிய தலைவலியா இருக்கும். அடுத்து இதுல டெலிஃபோட்டோ லென்ஸும் கிடையாதுங்க. அதனால நீங்க ஜூம் பண்ணி போட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டும் பாத்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் தாங்க. சோ அதுவும் கொஞ்சம் யோசிக்க தான் வைக்குது. அடுத்து 5G பார்த்தா லிமிடெட் 5G சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. சோ அதனால அல்ட்ரா ஃபாஸ்ட் 5G நம்மளால அனுபவிக்க முடியாது. அதுக்கடுத்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஆப்ஷனும் கிடையாது. இதுக்கெல்லாம் மேல ஐபோன் இந்த மாடலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ புதுசா இந்த போனை நம்மளால வாங்கவும் முடியாது. அடுத்து முக்கியமா உங்க கை பெரிய கையா இருந்துச்சுன்னா அந்த கைக்கு இந்த போனை வச்சீங்க அப்படின்னா இது தமா துண்டா தெரியும். சோ அவங்கள இந்த போனை அவாய்ட் பண்றது பெஸ்ட். அடுத்து முக்கியமா இதுல 4GB RAM தான் கிடைக்கும். சோ ரொம்ப மல்டி டாஸ்கிங் அதுல பண்ண முடியாதுங்க. இதுக்கெல்லாம் மேல இதுல ஏஐ ஃபீச்சர் சுத்தமா கிடையாதுங்க. அதனாலே பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எதையுமே உங்களால அனுபவிக்க முடியாது. அண்ட் இதுக்கெல்லாம் மேல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல டைப் சி சப்போர்ட் கிடையாது, லைட்னிங் போர்ட் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அது பாத்தீங்கன்னா இதுல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் தாங்க. ஆனா இதெல்லாம் தவிர்த்துட்டு மாடர்ன் ஆகிற எல்லா போனும் மண்டையா இருக்குங்க. அதை வாங்கி கையில பிடிக்கவே முடியல, எனக்கு காம்பாக்கா வேணும், கியூட்டா சிறுசா இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்துல லைட் யூஸ்க்கு போன் இருந்தா போதும், அதுல எல்லா ஃபீச்சர் இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐபோன் 13 மினி பெஸ்டான ஆப்ஷன் தான். 2025லயுமே அதோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா தான் இருக்கு. சோ 2025ல இந்த போனை நீங்க வாங்குவீங்களா இல்லையா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம SM Pro Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.